இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித வால்புர்கா என்கிற புனிதையனுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் திருச்சபையுடைய வரலாற்றில் 9வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதையாக கருதப்படுகிறார். இங்கிலாந்து தேசத்துல பிறந்த இந்த ஒரு புனிதை பிரபுத்துவ குடும்பத்துல பிறக்கிறார். குடும்பத்துல உள்ள எல்லோருமே புனிதர்கள். இவருடைய தாய், இவருடைய தந்தை மற்றும் இவருடைய 2 சகோதரர்கள் எல்லோருமே புனிதர்கள். குடும்பத்துல கடைக்குட்டியாக பிறந்த இந்த வால்புர்காவை சகோதரர்கள் பராமரிப்புல வளர்த்தெடுக்கிறார்கள். அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கியதால மிக இளைய வயதிலே இவர் துறவு மடத்திற்கு அனுப்புகிறார்கள். அன்பு மிக்கவர்களே, துறவு மடத்திலும் மிக ஒழுக்கமுள்ள ஞானமுள்ள ஒரு பிள்ளையாக, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையாக வளர்ந்ததால் இவர் துறவியாக இங்கிலாந்து தேசத்திலிருந்து இத்தாலி தேசத்திற்கு வேத போதக பணிக்காக அனுப்பப்படுகிறார். அங்கே அவர்களை வரவேற்றது புனித போனிபாஸ் என்று தான் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இவர்கள் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த நேரத்துல போதிய காற்று இல்லாத ஒரு காரணத்தினால் கப்பல் நகர முடியாமல் இருந்த இடத்திலே இருந்ததாகவும், புனித வால்புர்கா இறைவனிடத்துல மன்றாடி ஜெபித்த பிறகு பலத்த காற்று அங்கே அடிக்க தொடங்குகிறது. அவர்கள் பத்திரமாக இத்தாலி தேசத்திற்கு வந்து சேருகிறார்கள். இத்தாலி தேசத்துல ஒரு துறவு மடத்தை உருவாக்கி அங்கு இவர் புனிதத்திலும் ஞானத்திலும் வளர்ந்தார் என்றும், ஏழை எளியவர்களுக்கு பணி செய்தார் என்றும், இவரிடத்துல பரிந்துரை ஜபத்திற்காக பலர் வந்து சென்றார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். அனுபவமிக்கவர்களே, பிளேக் நோயிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு பாதுகாவலியாகவும், வெறிநாய் கடித்து அதனால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கு இந்த புனித வால்புர்கா அவர்களுடைய பரிந்துரையை நம்ம மன்றாடும்படியாகவும் வரலாற்றுல இவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் புனிதத்துல வாழ்ந்து இறைவனடி சேர்ந்த புனித இந்த வால்புர்கா அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய சூழலை புனிதமான ஒரு சூழலாக உருவாக்கி கொள்ளவும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புனிதமான ஒரு சூழலில் வளர வேண்டிய ஒரு முயற்சிகளை எடுக்கவும் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். ஆன்மீகமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிடத்துல அடையாளத்தை தேடிய அந்த மக்களை பார்த்து இந்த தீய தலைமுறையினர் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, இயேசு அருகிலிருந்தும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளாத அவர்களை பார்த்துதான் இந்த தீய தலைமுறையினருக்கு யோனாவினுடைய அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளமும் தரப்பட மாட்டாது. அந்த யோனாவினுடைய இறை வார்த்தையை கேட்டு அந்த யோனா மீனினுடைய வயிற்றில 3 நாட்கள் இருந்ததாக நம்ம விவிலியத்துல வாசிக்கிறோம். அதற்கு பிறகு அவர் காப்பாற்றப்படுகிறார். காப்பாற்றப்பட்ட அவர் நினிவே மக்களுக்கு இறைவாக்கு உரைக்கிறார். இவருடைய இறை வார்த்தையை கேட்டு மக்கள் மனம் மாறினார்கள் என்று தான் நம்ம விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம். அனுபவமிக்கவர்களே, அதே போலத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நமது மீட்பர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு வெற்றி வீரராக, சாவை வென்றவராக உயிர்த்தெழுந்தார். நமக்கு இறைவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு அருள் அடையாளம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு தான். இந்த உயிர்ப்பு தான் நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படையாக, நம்முடைய விசுவாசத்தின் தூணாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆகவே அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இத்தனை ஆண்டுகள் ஆண்டவருடைய உயிர்ப்பை தான் நம்பியும் விசுவசித்தும் அதை அறிக்கையிட்டும் விசுவாச ஒரு வாழ்வாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களில் பலர் இதையும் தாண்டிய ஒரு அருள் அடையாளத்திற்காக மற்ற சபைகளுக்கு ஓடுகிற ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு நம்ம கண்டு கொண்டிருக்கிறோம். சமீபத்துல பிரிவினை சபையிலிருந்து, ஒரு பெந்தகோஸ்தே சபையிலிருந்து மனம் மாறிய பாஸ்டர் ஒருவர் சொன்ன வார்த்தை இது: நான் தாய் மதமாகிய கத்தோலிக்க திரு அவைக்குள்ள வந்திருக்கிறேன். இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரை விட்டு பிரிந்து வாழ்ந்த ஒரு பிள்ளையாகத்தான் வாழ்ந்தேன். ஆண்டவருடைய உண்மையான நம்பிக்கையை உணராத ஒரு பிள்ளையாகத்தான் நான் வாழ்ந்தேன். ஏனென்றால் கத்தோலிக்க திரு அவையில தான் திருவருட் சாதனங்கள் இருக்கின்றன. அந்த திருவருட் சாதனங்களில மிக முக்கியமானது திருப்பலி என்கிற மாபெரும் ஒரு அருட்சாதனம். அந்த அருட்சாதனத்துல தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே பலியிடப்படுகிறார். எங்களுடைய திருச்சபைகளில இந்த நற்கருணை என்பது வெறும் நினைவாக இருக்கிற ஒரு சூழலில்
கத்தோலிக்க திரு அவையில நடைபெறுகிற இந்த திருப்பலி என்கிற நற்கருணையில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே பலியிடப்படுகிறார். அதில் அவர் உடலோடும் இரத்தத்தோடும் பிரசன்னமாக இருக்கிறார். இந்த உண்மையை தவிர, இந்த பேர் அடையாளத்தை தவிர வேறு என்ன அடையாளம் நமக்கு தேவை என்கிற அந்த அடிப்படையான ஒரு கருத்தோடு இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையில 7 திருவருட்சாதனங்கள், அதுல மிக முக்கியமான நற்கருணை என்கிற மாபெரும் அதிசயத்தை கண்டு வியந்து விசுவசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல கோடி மக்கள். அன்புமிக்கவர்களே, நமக்கும் இறைவன் சொல்லுகிற செய்தி, வெறும் அடையாளங்களை தேடி மற்ற திருச்சபைகளுக்கு ஓடுவதை விடுத்து கத்தோலிக்க திரு அவையில நமக்கு வரப்பிரசாதமாக கிடைத்திருக்கிற நற்கருணை என்கிற மாபெரும் அடையாளத்தை கண்டுணர்ந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு பருகி நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.